ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு டிரெக்ஸோட 8th பாட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல பெக்காஜின் தன்னோட சிறு வயசுல நடந்த வன்கொடுமைக்காக ஒரு மாதிரி மாறி இருப்பா. அவளுக்கு இறக்கமே இல்லங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அவளை பாக்குறதுக்கு ரொம்ப சைலண்டா அமைதியான பொண்ணு மாதிரி இருப்பா. பட் அவளுக்கு யாராவது ஒருத்தவங்க தீங்கு செஞ்சா அவங்களெல்லாம் மன்னிச்சு விடுற பழக்கமே இவளுக்கு கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கதையில ஆக்டர் ஹுவாவோட பாட்டிக்கு இவ யாருங்கிற விஷயம் அவளோட பர்த்டே அன்னைக்கு தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்களோட பர்சனல் டைரியை இவ திருடி வச்சு அவங்க குடும்பத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹுவாவை அவ நெருங்கி இருக்கா அப்படிங்கிற விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சதுனால அவ வீட்டுல சமைச்சிட்டு இருந்தவங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு என்னோட டைரி கிடைச்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஹுவா கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ண உடனே பாட்டிக்கு அவங்களோட டைரி கிடைச்சிச்சா. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு நீ போய் கொஞ்சம் வீட்டுல பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹுவாவும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பான். ஆனா அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பாட்டி மாடியில இருந்து கீழே உருண்டு விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தொடர்ச்சியா இந்த கதையில பார்க்கலாம். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட ஆரம்பத்துல பாட்டி மாடியில இருந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, அவங்க இப்போ ஐசியூல இருக்காங்க. தீவிரமான சிகிச்சை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு நார்மல் ட்ரீட்மெண்ட் ஒத்து வரலன்ட்டு ஆபரேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அது இன்னும் ஸ்பெஷல் வார்டு. அந்த இடத்துல அவங்களுக்கு சிபியூ பண்ண போறாங்க. வெளியில பெக்காஜின் உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அவங்களுக்கு அந்த சிபியூ கொடுத்துட்டு இருக்கும் போது இவ ஃபீல் பண்ணி தலையில கை வச்சுட்டு அப்படியே அழுத்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஜுன்சி பயங்கர ஸ்லோ மிஷன்ல வருவான். அவனோட கண்கள்ல இவன் மேல ஒரு வித வெறுப்பு தான் இருக்கும். ஏன் இந்த கதையை பாக்குற நமக்கே வெறுப்பா இருக்கும். ஏன்னா பாட்டி எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க. இவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏன் அப்படி பண்ணானே தெரியல. அவங்களோட உயிரும் போயிடுது. இந்த பக்கம் ஹுவா ஓடி வர மாதிரி இருக்கு. லைட்டா அவன் ஃபியூனரலுக்கு வந்து நிக்கிறான். அந்த இடத்துல பாட்டிய பார்த்துட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். அவன் கூட இன்கேங்கும் பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது பெக்காஜின் வந்து ஆறுதல் சொல்றா. அவனை கட்டி அணைச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி இப்படி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பே உண்டாகும் இவன் மேல. அந்த இடத்துல வந்தவங்க எல்லாருக்கும் மரியாதை செலுத்திட்டு இருக்க லீனாவும் வந்து அவளோட மரியாதையை செலுத்திட்டு போறா. அந்த இடத்துக்கு ஜோயும் வராரு. ஜோய் வரத பெக்காஜின்னு பாக்குறா. பெரிய அந்த இடத்துக்கு வந்து ஏண்டா இப்படி நின்னுட்டு இருக்க, வாடா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போக அந்த சமயத்துல இன்மோக்கு பெக்காஜின் மேல ஒரு வித டவுட் வந்து அவனும் பெக்காஜின் யாரு, அவங்க அப்பா செத்ததுக்கு ஜோய் எதுக்கு காரணமானாரு அப்படிங்கறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருப்பான். சோ இங்க என்ன நடந்திருக்கும்னா ஃபியூனரலுக்கு ஜோய் வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு பெக்காஜின் என்னாச்சு, ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பழிவாங்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை கேட்டிருப்பா. அதே சமயத்துல பாட்டியை பார்க்க போயிருப்பா இல்லையா, அந்த சமயத்துல நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன், என் குடும்ப வரலாற தெரிஞ்சுட்டு நீ ஒரு பிளான் பண்ணி நெருங்கிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க திட்ட. அதே சமயத்துல இந்த பக்கம் பெக்காஜினை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர் வந்து என்னமாச்சு, அந்த வீட்டுல நீ மட்டும் தானே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அவ பாட்டி என்கிட்ட நல்லதான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க வளர்த்துட்டு இருக்க பூனைக்கு சாப்பாடு வைக்க போனாங்க. அவ்வளவுதான், என்னாச்சுன்னு தெரியல, கொலாப்ஸ் ஆகி அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏன் அப்படி திடீர் மயக்கம் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. நானும் குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தேன். அவங்க கான்சியஸ் இல்லாம கிடந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவ பாட்டியை பிடிச்சு தள்ளி விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரியான போஸ்ட்ல நின்னுட்டு இருந்திருப்பா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஜுன்சியும் டூஹாவும் வந்திருப்பாங்க. சோ இவங்கள நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது டிஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜுன்சி சொல்லும் போது இல்ல இந்த இடத்துல நான் இருக்கிறது ஹியோவுக்கு நல்லாவே தெரியும், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவளோட போனை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிருப்பா. அந்த சமயத்துல ஜுன்சிக்கு இவன் மேல ஒரு வெறுப்பும் பயங்கரமான கோவம் இருக்கிறது அவனோட கண்ணிலே தெரியும். அங்க கட் பண்ணி ஃபியூனரல்ல காட்டுறாங்க. சோய் இன்மோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இன்மோ எப்படி நீங்க பெக்காஜினோட அப்பா கொலைக்கு சம்பந்தமானீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பாரு நான் அதே கொலைக்கு தான் இத்தனை வருஷம் ஜெயில போய் இருந்துட்டு இருந்தேன், என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், திரும்பவும் அதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. நான் எதேச்சியா போக அவங்க வீட்டுல வேற ஒண்ணு நடக்க அதனாலதான் கொலை ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, என்னோட தலையெழுத்துனே வச்சுக்கலாம், அதுதான் என்ன அந்த அளவு கூட்டிட்டு போயிட்டு இப்ப என்ன என்னோட மொத்த தப்பையும் உணர வச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை எல்லாத்தையுமே பெக்காஜின்னு கேட்டுட்டு நேரா அவர்கிட்ட வந்து ஏன் நீங்க என்ன ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பழிவாங்கல அப்படின்ற மாதிரி கேட்க, பெக்காஜின் நடந்த விஷயத்துக்கு நீ காரணம் கிடையாது, உனக்கு ஒரு அடல்ட் தேவைப்பட்டிருக்கான், அதுதான் நீ யோசிச்சிருக்க, நீ என்னென்ன பண்ண அப்படிங்கறத நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த 5 வருஷத்துல உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சேன்னா பாத்துக்கோயேன். ஆக்சுவலா நீ குழந்தை பருவத்துல படக்கூடாத கஷ்டம் மொத்தத்தையும் பட்டிருக்க, அதோட விளைவுதான் இது. நீயா மாறல, நீ ரொம்ப நல்லவதான். இன்ஃபேக்ட் முதல் வருஷம் உன் மேல கோமா இருந்தது உண்மைதான். 2வது வருஷம் நீ ஏன் இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண. 3வது விண்டர்ல நீ எந்த அளவுக்கு சித்திரவதையை அனுபவிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி எனக்கு நினைக்க தோணுச்சு. 5வது வருஷம் உனக்காக நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன்னா பாத்துக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எல்லாத்தையும் நீங்க
நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப அவரும் நார்மலா இருக்காரு. இந்த பக்கம் இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் அவனோட ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கான். மெயினா பெக்காஜின் கேஸ் தான். இன்னும் அவனுக்கு எந்த ஒரு க்ளூவும் பிடிபடல. அந்த சமயத்துல ஆபீஸ்ல இருக்கவங்க என்னடா இதே கேஸ்ல உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, வேற வழி என்ன இருக்கு, எப்படியாவது இவங்க கேஸ ஒண்ணு கண்டுபிடிக்கணும், இல்ல பெக்காஜினுக்கு கீழே வேலை செய்யணும், ஏதாவது ஒன்னத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவன் நேரா துன்ஹிக்கு கால் அடிச்சு, பெக்காஜினோட விஷயத்துல நீங்க தானே இந்த காசிப் எல்லாம் உருவாக்கி பேப்பர்ல போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்றீங்க, அது மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல, போனை வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளை பாக்குறதுக்கு டூஹா போயிருக்கான். டூஹா போயிட்டு, நீ செஞ்சிட்டு இருக்க வேலை எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஸ்கூல்ல அப்படிதான் மத்த பசங்களோட பணத்தை திருடி பெக்காஜின் மேல பழிய போட நினைச்சா அது உனக்கே ஆப்பாயிடுச்சு. இன்னும் பெக்காஜினுக்கு என்னெல்லாம் தொல்லை கொடுக்க முடியாதோ அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க ட்ரை பண்ண. எந்த இடத்துல வந்து நிக்கிற பத்தியா? இதுக்கு மேல ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வை. ஃபர்ஸ்ட் கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இந்த தடவை அவ வேற லெவல்ல இருக்கா, அவளோட பவருக்கு உன்னை செஞ்சு விட்டுருவா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போக, இவளுக்கு இன்னும் அதே கடுப்பு ஈகோ எல்லாமே அப்படியே இருக்குங்க. பாட்டியோட மெமோரியல் ஹால்ல இருக்கு இல்லையா, அங்க ஒரு பெரிய டைரக்டர் வர்றாரு. அவரை பார்த்துட்டு பெக்காஜின் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அந்த சமயத்துல அவரு, நல்லாவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு மேடம், நீங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க, பெக்காஜின் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல சார், என்னோட பேரு கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட, சரிம்மா நீ என்னோட ஆபீஸ்ல வந்து என்ன ஒரு தடவை மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப இவ லாங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆனா இவரும் பெரிய டைரக்டர், இவர்கிட்ட எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இவ இன்னும் வேற லெவலுக்கு போயிடுவா. அடுத்த சீன்ல மீறி ஜுன்சி வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாங்க இல்லையா. கேனிஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு டைரக்டர் சியோல் யோங் யூகே வரப்போறாரு. அவரை பாக்குறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படியாப்பட்ட ஃபெஸ்டிவலுக்கு போனா ஒரு பெரிய ப்ரைடு, அதுதான் இல்ல ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட ட்ரீமும். இன்கேங்கோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனா ஆஜின அவனுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜின்சியோ கிட்ட சொல்ல, இந்த பக்கம் பயங்கர வேகமா பெக்காஜின ஜின்சியோ கார் பார்க்கிங்ல கூட்டிட்டு வந்துட்டு, என்னடி நினைச்சிட்டு இருக்க, நீ பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையா, எப்படி உனக்கு இப்படியெல்லாம் மனசு வந்துச்சு, உனக்கு கூட இருந்து துணையா இருந்து சோறுட்டி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அன்பா பாத்துக்கிட்டு அந்த பாட்டியவா கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்னு எனக்கே புரியல, ஏன் நான் நல்லவளாவே இருப்பேன்னு நீ யோசிச்சுட்டே இருப்பியா, நான் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்ல, ஒருவேளை அந்த பாட்டியை நான் தான் கொன்னேன் அப்படின்னு உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ என்ன வெறுத்துருவியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ உண்மையை சொல்லு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்க, இவன் ஒரு மாதிரி எதையுமே கண்டுக்காம, நீ கேக்குறத பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே வெளியில பாத்துட்டு இருப்பா. பட் இவன் முறைப்பான் பாருங்க. இந்த பக்கம் ஹியோவை காட்டுறாங்க. அவன் தன்னோட கார் எடுத்துட்டு பாட்டி இருந்த இடத்துக்கு போறான். அங்க என்னதான் ஆச்சு பாட்டிக்கு, ஏன் இப்படி திடீர்னு இறந்து போனாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கிற மாதிரி பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் கிட்ட கேட்கும்போது, உங்க பாட்டி நல்லதான்ப்பா இருந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் அழுதுட்டு இருந்தாங்க, ஏன் என்னன்னே தெரியல, அவங்க கிட்ட நானும் விசாரிச்சு பார்த்தேன், அவங்க ஏதோ ஒரு புக்கை மிஸ் பண்ணிட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க மாடியில இருந்து விழுந்து கொலாப்ஸ் ஆகும் போது அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்த மாதிரியும், அந்த பொண்ணோட நெஞ்சுக்கு நேரா இவங்க கை நீட்டிட்டு இருந்த மாதிரியும் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவங்க வீட்டுக்கு என்னால போக முடியுமா அப்படின்னு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்ட உடனே அடுத்து அவங்க வீட்டுக்கு போன உடனே இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறது எல்லாமே இங்க இருக்கிற கேமரால பதிவாகும். அது எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் வெளியில எடுத்துட்டாரு, ஆனா அதை ஒரு டிடெக்டிவ் வந்து வாங்கிட்டு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்த சீன்ல சுன்ஹி பார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டூஹா வந்து பொலிச்சுன்னு ஒரு அழ, என்னடா நடக்குதுங்க பாஸ், அவளுக்கு வர கஷ்டங்களுக்காக தானே நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறான்னு நினைச்சா இப்போ ஒரு கொலை பண்ணிருக்காளே, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அறை கொடுக்க, அத அவகிட்டே கேளுடா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுறான். ஆனா ஜின்சியோட கையில ஒரு பென்டிரைவ் இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பாட்டி இருந்த கவலையில குடிச்சிட்டு தரையிலே படுத்து கிடக்காங்க. எல்லாருக்குமே இதே நிலைமை தானே, எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, ரிச் ஆர் புவர் யாரா இருந்தாலும் தங்களுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டா இந்த நிலைமையில தான் நம்ம சோகமா இருப்போம். அப்படி தரையிலே படுத்துட்டு இருந்தவனுக்கு மீரே கால் பண்ணி, என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க, வாடா அட்லீஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இல்ல பெக்காஜின் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கா, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் பெக்காஜினை காட்டுறாங்க. அவரு டைரக்டர் ஒருத்தர் கூப்பிட்டாரு இல்லையா, அவரை மீட் பண்ண போயிருக்கா. ஆக்சுவலா அவரு ரொம்ப பெரிய டைரக்டர், அவரை அந்த அளவுக்கு ஈஸியா பாத்திர முடியாது. சோ இவளை பத்தி விசாரிச்சுட்டு, இங்க பாருமா நீ பூவா கூட வெளியில நிறைய இடங்கள்ல சுத்துறத நானும் பாத்திருக்கேன், பிரஸ்ல டிவில எல்லாத்துலயும் கவனிச்சிருக்கேன், ஆனா இதெல்லாம் பர்சனல் லைஃபுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மீறே
மீரேவும் வராங்க. மீரே வந்த உடனே அவர்கிட்ட விஷஸ் சொன்ன உடனே அவரு சந்தோஷமா பேசிட்டு வெளியில போக, இந்த பக்கம் மீரே அந்த சமயத்துல நீ எப்படியாவது ஹியோவை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பத்தி நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா அவரு அப்படி என்கிட்ட கேட்டா அதுக்கான பதில நான் அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹியோவை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு அழகான காதல் கடிதத்தை, அதாவது ப்ரொபோசலை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு ஒரு லெட்டரை எழுதி வச்சு அதையே படிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல திரும்பவும் அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அவளுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரிங்கையும் வாங்கி வச்சிருப்பான். எல்லாத்தையும் வச்சுட்டு என் கூடவே நீ இருப்பியா அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரையும் ஃபைனலாம் முடிச்சு வைக்கிறான். இந்த பக்கம் பார்ல ஜின்சி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த பென்டிரைவ்ல என்னதான் இருக்கு அப்படிங்கறத பாத்துடணும் அப்படின்னு போன்ல அதை பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த நேரத்துல நீனா அந்த இடத்துக்கு வர வேற வழி இல்லைன்னு அவகிட்ட பேசிட்டு நிறைய குடிச்சிடறான். குடிச்சவன வீட்டுக்கு தூக்கிட்டு வரா. வீட்டுல டூஹா சமைச்சிட்டு இருப்பான். இவ்வளவு பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இவன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ யாரா புதுசா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னைய கேள்வி கேட்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் அன்னைக்கு தானே நீ வந்து என்ன கட்டி பிடிச்சி ரகல பண்ண, நீ ஒரு ஆக்ட்ரஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் நீ அது இவன் பயங்கர மட்டை ஆயிட்டான், ரொம்ப பசிக்குது, என்னடா இருக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவன் நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். இந்த பக்கம் இன்மோ அவன் பாட்டுல தூங்கிட்டு இருக்க ஹுவாவை பாக்குறதுக்கு பெக்காஜின் வரா. வந்த உடனே இவனும் எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லா விசாரிக்கிறான். அந்த சமயத்துல சரி மீரே கிட்ட என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி இவ கேட்ட உடனே, ஆமா அதெல்லாம் உண்மைதான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, என்னது கல்யாணம் பண்ணிக்க போறியா, என்னையா, நான் ரொம்ப கெட்டவடா, என்ன எப்படா கல்யாணம் பண்ணிப்ப, ஆல்ரெடி உனக்கு என்ன பிடிக்காது, ஏதோ உன் கூட சுத்திட்டு இருந்தேன்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது ஏய் நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்கலாம்னு கேட்டேன், ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுற, நீ கண்டிப்பா என்ன மாதிரி ட்ரூ லவ்ல இருப்பேன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இருந்தது எல்லாமே ட்ரூ லவ்ல தான், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, எப்ப நீ கல்யாண பேச்சு எடுத்தியோ இதுக்கப்புறம் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி சொல்ற, முதல்ல யோசிச்சுதான் பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவல்ல, அவங்க கூட பிரேக்கப் பண்ணிக்கிறதுல நான் சந்தோஷமா இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவ கிளம்ப, ஏய் ஒரு வருஷமா லவ் பண்ணிருக்கோண்டி, கொஞ்சமா அதை யோசிச்சு பாரு, என் மனசுக்குள்ள உன்னோட முகம் மட்டும்தான் இருக்கு, ஏன் இப்படி பேசுற, இது என்னோட ட்ரீம் அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு கேட்க, உன்னோட ட்ரீம் ஓகே பட் உனக்கு ஏத்தவ நான் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்ப, டக்குனு அவன் கையை பிடிச்சிட்டு, ஏய் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, பொறுமையா அவ கிட்டக்கு வந்து, நான் உங்க பாட்டி வீட்டுக்கு போனேன் இல்லையா, உங்க பாட்டி டக்குன்னு இறந்து போயிட்டாங்க, நான் என்ன பண்ணேன்னா உங்க பாட்டியோட டைரியை நான் தான் திருடினேன், உன் குடும்பத்தோட ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை லவ் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா பாட்டியும் இறந்து போயிட்டாங்க, இப்ப புரியுதா ஏன் இறந்தாங்க எப்படி இறந்தாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவ்வளவுதாங்க ஒரு மாதிரி ஆயிடுறான். நான் உனக்கு ஏத்தவில்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா கவனமா கேளு, நான் உனக்கு ஏத்தவ கிடையாது, நீ என்ன லவ் பண்ணணும், அது எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு கோவம் வந்து கிளாஸை உடைச்சிடறான். நமக்குள்ள வேற எதுவுமே இல்ல, இதே சமயத்துல நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ போனதுக்கு அப்புறம் பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுக்கு இருந்த சொந்த பந்தம் எல்லாம் போச்சு, தனியால ஆயிட்டான். இவ கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி, உனக்கு ஒரு ஹாட் நியூஸ் சொல்றேன், இத உடனே பேப்பர்ல மீடியால போட்டுரு, நானும் ஹியோவும் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கறத நீ எப்படி வேணா எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ காரை படுவேகமா ஓட்டிட்டு போறா. டூஹா கால் பண்ணிருப்பா போல இருக்கு. அவன் எப்பவும் பாஸ் பாஸ் தானே இவ்வளவு கூப்பிடுவான். அதோ வந்துடுறேன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல இவன் போய் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் ஃபாஸ்டா வந்தவ காரை ஓரங்கட்ட, அந்த சமயத்துல ஓரங்கட்டாத அப்படியே உன் கார் எடுத்துக்கிட்டு நீ பாட்டுல போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னு அவ கேட்க, உன்னை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, யாரு என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ கார் எடுத்துட்டு போக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் இன்னும் வேகமா அவளை துரத்த, இவங்க ரெண்டு பேரையும் துரத்திட்ட டூஹா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன வழி மறிச்சு காரை நிறுத்த, அவ்வளவுதாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா யாரு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே தெரியல, ஆனா 2-3 கார் வருது, அதுல இருந்து அடியாட்கள் வந்து இவனை விட்டு பொலந்து எடுத்துடுறாங்க. இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்படியே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, மீரேவை கால் பண்ணிருப்பான் போல இருக்கு. மீரே வந்த உடனே நடந்த விஷயத்த சொன்ன உடனே, இல்லடா அவ உனக்கு ஏத்த பொண்ணு இல்ல, அவளை நினைக்கிறத விட்டு உன்னோட கெரியர்ல கவனத்தை செலுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி உட்காருங்க உங்க கூட பேசி ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல என்னடா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொடுக்குற, நிறைய ஊத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் ஊத்தி கொடுத்துக்கிட்டே அவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். மேபி அவனுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலதான் இவங்களை கூப்பிட்டு தன்னோட சோகத்தை சொல்லியிருக்கான். ஏன்னா சோகமா இருக்கும்போது நம்ம யாரை தேடுறோமோ அவங்கதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சவங்கன்னே சொல்லுவாங்க. சோ அப்படி உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா யாரை தேடி உங்களோட ஸ்டோரியையும் ஃபீலிங்ஸையும் பகிர்ந்துப்பீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் டூஹா
டூஹாவுக்கு பயங்கரமான அடிபட்டுருச்சு. மண்டையெல்லாம் உடைச்சு மூஞ்சி சதிச்சுட்டு போயிட்டானுங்க. அந்த நேரத்துல பெக்காஜின் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, வந்தவங்க யாரு அப்படின்ற மாதிரி அவ கேட்க யாருன்னே தெரியல, பட் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவேன். ஆனா ஒரு சின்ன விஷயம், கொஞ்ச நாளைக்கு என்ன கூப்பிடாத, நானே உன்னை வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அவ பாட்டுல காரை ஓட்டிட்டு போறா. இந்த பக்கம் லீனா பெக்காஜினும் ஹீவோவும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மீடியால பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே சமயத்துல மீறியவை காட்டுறாங்க. இன்னும் பாத்தியா அவன் வேலைக்கே வரல, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எப்படி ஷூட்டிங்லாம் நடத்தி என்ன பண்றது? சரி, இந்த ஹேங் ஓவர் குடிச்சு ஹேங் ஓவர் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சூப் இருக்கா, அப்படி இருந்தா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்ல, இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இருந்த சரக்கு ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்ல ஊத்திட்டு இருக்கான். பரவாயில்ல, திருந்திட்டான் போல இருக்குங்க. இந்த பக்கம் மீறியவும் அவனுக்கு ஹேங் ஓவர் சூப் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை பாக்குறதுக்கு நேரா வீட்டுக்கு வந்தா வீட்டுல அவனை காணும். அவன் தான் எல்லாத்தையும் ஊத்திட்டு எங்கேயோ கிளம்பிட்டான் போல இருக்கே. அதனால இவங்க சாப்பாட்டை ஹால்ல வச்சுட்டு வீடு முழுக்க அவனை போய் தேடுறாங்க. ஆனா ஒரே ஒரு ரூம்ல இருந்து மட்டும் புகை வர மாதிரி இருக்கு. என்னடா இது புகை வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் நோக்கி நடந்து போகும்போது அப்படியே போய் நின்னுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. நமக்கே தூக்கி வாரி போடும். பொறுமையா காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ள ஹியோ ஜக்கூசில படுத்த வண்ணம் அசைவு இல்லாம கிடக்குறான். கேமரா அப்படியே கிட்டக்க போது அவன் தன்னோட கையை எடுத்துட்டு உடம்புல இருக்க ரத்தம் மொத்தமும் கீழே வழிய செத்து போய் ஜக்கூசில பொணமா கிடக்குறான். அதை பார்த்துட்டு மிரேக்கு தூக்கி வாரி போடுது. ஓன்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல டூஹா ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா, ஜுன்ஹோ பார்க்க போவ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா ஒருத்தவங்க என்ன கூப்பிட்டு எனக்கு நலங்கு வச்சுட்டாங்க மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதனால இப்படி அடிபட்டு கிடக்குற அப்படின்ற விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, இவனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். பட் அடிச்சவங்கள எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தனோட கையில சிலுவை போட்டிருக்கு. அந்த சமயத்துல பக்கத்து பெட்ல இருந்தவங்க, ஐயோ ஆக்டர் ஹுவா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்ல, அவரோட ஹஸ்பண்ட், ஆமா இப்ப கூட பெக்காஜின் கூட பிரேக்கப்னு கூட படிச்சேன், என்னாச்சுன்னு தெரியல, ஒருவேளை இவர் சாவறதுக்கு பெக்காஜின் தான் காரணமா இருக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி காசிப் பண்ண, இவன் பட்டு வேகமா கார் எடுத்துக்கிட்டு இவளை இதோட நிறுத்த வைக்கணும் அப்படின்னு நினைச்சுவேன் நேரா அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அவ பாட்டுல ஜாலியா உட்காந்து யோகாசனம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருக்காடி, ஒரு குடும்பத்தையே இப்படி அழிச்சிட்டியே, முதல்ல பாட்டியை கொன்ன, இப்ப பேரனை கொண்டுட்ட, என்னடி நினைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ இப்படி பைத்தியக்காரத்தனமா உளறன்னு எனக்கு புரியல, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஃபன்னா தான் இருக்கு, சீரியஸாவே எடுத்துக்க முடியல, அன்னைக்கு அப்படிதான் பாட்டி நான் தான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்ல எனக்கு சம கோபம் வந்துச்சுன்னா பாத்துக்கோ. ஏன் நான் கொலையே பண்ணக்கூடாதா, அது தப்பா, எனக்கு வந்து அட்வைஸ் பண்றியே, நீ யோகியமாடா, அன்னைக்கு உங்க அம்மா என்ன கூட்டிட்டு போய் அதே ஜக்கூசில வச்சுட்டு கொல்ல பார்த்தாங்களே, அப்ப சும்மாவா இருந்த, உன் இடத்துல நான் இருந்ததுன்னா என்னத்துக்கு உங்க அம்மா மண்டைய உடைச்சு என்னோட காதல் உண்மையானதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிருப்பேன். ஆனா நீ செஞ்சியா, கோழைடா நீ பண்ற ஒவ்வொரு செயலையும் தப்புன்னு நீ உணரவே மாட்ட, ஆனா என்ன மட்டும் வந்து தப்பா சொல்லிட்டு இருப்ப. நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான், பேசாம உங்க அம்மா கொல்லும் போதே நான் விட்டுருக்கணும், செத்து போயிருப்பேன், அதை விட்டுட்டு சும்மா வந்து என்கிட்ட அட்வைஸ் பண்றதும் திட்டுறதும் முறைக்கிறதும் இப்படி இருந்துட்டு இருக்க. நான் உன்னை பிளான் போட்டுதான் லவ் பண்ணங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் கொல்லணும்னு நினைக்கல, அவங்க உங்களோட தலையெழுத்து இப்படி மாறி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் முதல்ல உன்னதான் செலக்ட் பண்ண என் வாழ்க்கையில, நீயும் என்ன வெறுத்து போகணும்னு நினைச்சினா வெறுத்து போடா அப்படின்ட்டு அவனோட நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு திரும்பவும் ரொம்ப உருக்கமா பேச அப்படியே உடஞ்சு போயிடறான். இந்த பக்கம் பூவோட ஃபியூனரல் எல்லாரும் வந்திருக்காங்க. இவன் உட்காந்து பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறான். மீராய்க்கு அவனோட சின்ன ஞாபகங்கள், முதல்ல அவன் அந்த மியூசிக் ட்ரூப்லேன்னு வந்து இவங்க கிட்ட சேர்ந்ததா இருக்கட்டும், அவனை தம்பி அவங்க நினைச்சதா இருக்கட்டும், முதல் படம் நடிக்கிறதுக்கு சைன் பண்ணதா இருக்கட்டும், கான்ட்ராக்ட கீப் அப் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா தான் போயிருந்திருக்கும். இந்த ஃபியூனரலுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க எக்ஸப்ட் பெக்காஜின். அப்ப இதுக்கு மேல பெக்காஜின் மேல இவங்களுக்கு கருணையே வராதுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் பெக்காஜின் அவ வீட்டுல தனியா இருக்கும் போது அப்படியே ஜக்கூசியை பார்த்து நடந்து போறான். அந்த சமயத்துல அவ ஸ்ட்ரெயிட்டா ஹோவோட வீட்டுக்கு போயிருக்க மாதிரி இருக்கும். அவன் ஜக்கூசில தற்கொலை பண்ணிட்டு இருக்கும் போது இவளும் உட்காந்து அவன் செத்து போயிட்டாங்கிற விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா கதறி துடிச்சிருப்பா. இவதான் முதல்ல அவனை செத்து போயிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவளே, ஆனா நீ ரொம்ப கோழடா, என்ன நடந்துச்சுன்னு நீ விசாரிக்காமலே செத்து போயிட்ட இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் பெரிய ப்ரொட்டஸ்டே நடக்குது. லாங் ஸ்டார் கம்பெனியோட வாசல நின்னுக்கிட்டு ஒரு மேல் ஆக்டர், அதுவும் சக்சஸ்ஃபுல்லா முதல் இடத்துல இருக்கிறவன், அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா என்ன, மொத்த லேடிஸும் திரண்டு வந்து பெக்காஜினை எப்படியாவது இந்த கம்பெனில இருந்து எடுத்துருங்க, அதுக்கு பதிலு ஹியோவை திரும்ப உயிரோட கொண்டுட்டு வாங்கன்னு பெரிய ப்ரொட்டஸ்டே பண்ணிட்டு இருந்தவங்க பெக்காஜின் நடந்து வரதை பார்த்துட்டு கோமாகி அவ மேல முட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளும் அதை கண்டுக்காம கார் எடுக்கிறதுக்கு போவாங்க. அந்த சமயத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து அவ மேல முட்டை அடிக்காம தன்னோட கோட்ல எல்லாத்தையும் வாங்கிக்கிறா. யாரு என்னன்னு பார்த்தா நம்ம தலைவி துன்கி தான். இவ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவ அப்படி கிடையாது, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு
கூட்டிட்டு போயிட்டு நேரா வீட்டுல அவளோட துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு இவளோட துணி எடுத்துக்கிட்டு பரவாயில்ல வசதியான வாழ்க்கை தான், ஆனா இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ தகுதியே இல்லாதவ, ஒரு அனாதை, அடுத்தவங்க பணத்துல வாழ்றவ, ஸ்கூல் பசங்களோட பண்டெல்லாம் உனக்கு தேவை இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா இவளை பார்த்து பேச, முதல்ல இங்க இருந்து நீ என் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி பெக்காச்சின்னு சொல்ல, நான் இப்ப கிளம்புறேன் ஆனா திரும்பவும் வருவேன் அப்படின்ற மாதிரி அவளோட கோட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பேக்கே எடுத்துக்கிட்டு கிளம்புறா. இவளுக்கு செம்ம கடுப்பு. ஆனா புதுசா ஒருத்தனை காட்டுறாங்க. அவனோட பிஏ வந்து பெக்காச்சினை பத்தி சொல்ல, அப்ப பெக்காஜினுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒருவித கிறுக்குத்தனமா கண்ணாடி வால்ல அப்படியே தலையை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பிரஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா, அவனை மீறி கூப்பிட்டு எங்க பாருப்பா, முதல்ல லீலாவுக்கு வேலை செஞ்ச பெக்காஜினுக்கு எதிர்ப்பா, அப்புறம் பெக்காஜினுக்கு நீ வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட, ரொம்ப நாளா அவங்க அப்பா சாவ தோண்டி ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு இருக்கன்னு எனக்கும் தெரியும், இப்போதைக்கு அவளோட கேஸ தோண்டி எடுத்து அவளை முழுசா பழி வாங்க வேணாம், ஆனா எனக்கு இன்னையிலேருந்து நீ வேலை செய்ய போற அப்படின்னு ஒரு கவரை நீட்ட, மொத்தமுமே இவ்வளவுதானாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா மீதி பணம் வரும், இத கம்ப்ளீட் பண்ணினா ஃபுல் அமௌண்ட் அங்க வரும் அப்படின்னு இவனும் வாய பழுந்துடுறான். அடுத்த சீன்ல பெக்காஜின் வீட்டுல இருப்பா. அந்த சமயத்துல ஜுன்சியோட அம்மா வீட்டுக்கு வந்தவங்க நேரா மண்டிட்டு தரையில உட்காடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பொறுமையா அவங்கள பார்த்துட்டு கேட்க, நானா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கமா, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இந்த காமெடி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இங்க இருந்து எழுந்து போங்கன்னு இவ சொல்ல, ஐயோ ஒரு நிமிஷம் நில்லு, இப்ப பாரு முட்டி போட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன், என்னோட மன்னிப்பை நீ ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல, அதை பார்த்துட்டு இல்ல இவ ஏதோ ஒண்ணுதான் கொண்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு இவளும் சோஃபால உட்கார்றா. என்னதான் உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட மன்னிப்பை ஏத்துக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நான் ஏன் உன்னோட மன்னிப்பை நான் ஏத்துக்கணும், நீ முட்டி போட்டாலும் சரி தலைகில தொங்குனாலும் சரி, நீ எந்த மன்னிப்பை என்கிட்ட கேட்டாலும் அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னோட மன்னிப்பை நீ ஏத்துக்க மாட்டியா, அப்போ நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறது தப்பா அப்படின்னு மூஞ்சோட ரியாக்ஷன் அப்படியே ஜுன்சியோட அம்மா மாத்திட்டு நேரா கிட்டக்க வந்தீங்க பார், இப்ப கேட்ட மன்னிப்ப நீ என் புள்ள வந்தோன்னு சொல்லணும், உங்க அம்மா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டாங்க, பவ்யமா கேட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி பெக்காஜினை புடிச்சு பயங்கரமா மிரட்ட, அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இந்த பக்கம் காட்டுறாங்க ஜுன்சியும் தனியா உட்காந்துக்கிட்டு, என்னடா ஆச்சு, ஏன் அவங்க ரெண்டு பேரும் செத்தாங்க, பெக்காஜின் ஏன் இப்படி மோசமா இருக்கா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஆனா இந்த பக்கம் ஜுன்சியோட அம்மா நடந்து போறத பார்த்துட்டு பெக்காஜினுக்கு அப்படியே கோவம் வந்து அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு விசிறி அடிச்சு ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி சிரிக்க ஆரம்பிப்பா. தலையில இருக்க முடியெல்லாம் பிச்சுப்பா. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுல இன்னும் உறுத்திட்டு இருக்கு, உன்னை என்னைக்குமே நான் விரும்பினது இல்ல, நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு வெறுப்பதான் கொடுத்துருக்கு, ஆனா உன்னை ரொம்ப என்னைக்கு வெறுத்தன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ பாட்டி கிட்ட போய் பேசிருப்பா இல்லையா, அந்த சமயத்துல இவ தான் அந்த டைரியை எடுத்தது, தான் புள்ளைய லவ் பண்றதுக்காக எல்லா விஷயத்தையும் படிச்சிருந்திருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி கண்டுபிடிச்ச உடனே இவளும் சாரி கேப்பா, பாட்டி எனக்கு உங்க பேரன் ரொம்ப பிடிக்கும், அவரை எப்படியாவது அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களோட டைரியை திருட்டிட்டேன், ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு, மட்டும் நான் விரும்பல, எனக்கு யாருமே இல்ல இல்லையா, அதனால உங்களோட பாசம் எனக்கு முழுசா கிடைக்கணும்னு தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பரவாயில்ல நீ பண்ணதெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது, என் பேரனை நீ விரும்புற, அவனை அடையணும்னு நினைச்சிருக்க, அதுக்காக என்னோட டைரியை திருட்டிட்ட, அதுக்காக நான் உன்னை வெறுக்க போறது இல்ல, உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவளை கட்டி அணைச்சு அவளுக்கு ஆறுதல் சொல்ல, அந்த சமயத்துல பூனை சத்தம் கேக்குது. இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், என்ன பாக்குறதுக்கு ஆல்ரெடி ஒரு பூனையும் அதோட குட்டிகளும் வரும், அதுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், இந்த தடவை அதுக்கு நான் சாப்பாடு வைக்கும் போது சாப்பிட்டுட்டு இருக்கோம், அப்போ உன்னை கூப்பிடுறேன், நீ வந்து பாரு, இல்லனா ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி எழுந்து போய் அந்த பூனைக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. பட் இவ பொறுமையா தன்னோட சோகத்தினால மெதுவா எழுந்து போயிருப்பா. அதுக்குள்ள பாட்டி பூனைக்கு சாப்பாட்டை வச்சுட்டு இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, இவளும் பொறுமையா நடந்து போக அவங்களுக்கு திடீர்னு தலை சுத்தி மாடியில இருந்து கீழே உருட்டி அடிச்சுக்கிட்டு விழற மாதிரி இருக்கும். தேசின ஜுன்சி தன்னோட கையில ஒரு பென்ட்ரைவ வச்சிருந்தா இல்லையா, அதாவது கீழ் வீட்டுல ஒரு டிடெக்டிவ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, இங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த உவா கிட்ட சொல்லிருப்பாங்க இல்லையா, இவன் தான் போல இருக்கு, போய் அந்த பென்ட்ரைவ வாங்கிட்டு வந்திருப்பான். அதை போட்டு பிளே பண்ணும் போது அந்த பாட்டி முதல்ல கதவு கிட்ட போறாங்க. அடுத்து பெக்காஜினும் பொறுமையா அவங்க பின்னாடி ஃபாலோ
பண்ற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இவனும் லேப்டாப் கிட்டக்க போய் என்னாச்சுங்கிறத பாப்பான் பாருங்க. ஆக்சுவலா இந்த பாட்டி போய் பூனைக்கு சாப்பாடு வச்சுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நிஜம்தான். ஆனா பெக்காஜினை கூப்பிட்டு இருப்பாங்க. அவளும் தோ வரேன் பாட்டி அப்படின்ட்டு கிளம்பி வந்திருப்பா. ஆனா அவ வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு தலை சுத்தி கீழே விழுந்த மாதிரி இருந்திருக்கும். இவனுக்கு இது சரியா புரியாம திரும்ப திரும்ப அதை ரீப்ளே பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பான். அப்பதான் இவளும் வெளியில போய் பாக்குறா. பூனை அந்த இடத்த விட்டு ஓடுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி விழுந்ததுல கதவை அடிச்சு திரும்ப சாத்தி இருக்கும். சாத்தின கதவை திறந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருந்திருப்பா. அந்த சமயத்துல பாட்டிய இவ கொல்ல அப்படிங்கிற விஷயமும் ஜுன்சிக்கு தெரிய வர பயங்கரமா கில்ட்ல ஒரு மாதிரி ஆயிடுறான். அதே சமயத்துல பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் இவ அவங்களோட சவப்பட்டிய திறந்து பாத்திருப்பா. அந்த அளவுக்கு அவங்க மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா பார்த்த நம்ம தான் இவளை தப்ப புரிஞ்சிட்டு இருந்திருப்போம். அந்த ஒரு நிமிஷம் தான் நான் உன்னை மன்னிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸா ஜுன்சிய பார்த்து சொல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எதனால பாட்டி டிசி ஆனாங்கன்னு தெரியல. அதனாலதான் இன்னும் இவ வெறுப்புல இருக்கா. ஆனா ஜுன்சியோட அம்மாவுக்கு எப்படியாப்பட்ட பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறான்னு நமக்கே தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இன்னும் ஃபீல் பண்ணி கில்ட் ஆகுறான். இந்த பக்கம் புதுசா ஒரு வில்லனை அப்பப்ப காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவன் யாருன்னா இவ ரொம்ப வேகமா ரோட்டை கிராஸ் பண்ணும் போது ஒரு வெள்ளை கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்து நின்னு இருக்கும் இல்லையா, அந்த காருக்குள்ள இருந்தவன் தான். இந்த வில்லன் யாரு, எங்க இருந்து முளைச்சு வந்தானே தெரியல. இவ இப்ப கஷ்டப்படுறத நினைச்சு தனியறையில உட்காந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுவான். ஆக்சுவலா அந்த காரை இடிக்க வந்தப்ப இவ யதார்த்தமா அவனை திரும்பி பார்த்துட்டு டோஹா கூட பைக்ல ஏறி போயிருப்பாங்க. அப்போ ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவளோட மொத்த டீடைல்ஸையும் பிலிம் இண்டஸ்ட்ரி ஆல்பத்துல பாத்துட்டு இருப்பான். இதோட இந்த கதை முடியுது. ஆனா நெக்ஸ்ட் எபிசோட்ல ஜுன்சியோட அம்மா என்ன பண்ணாங்க, எதனால பாட்டியா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த புதுசா வந்த வில்லன் யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பயங்கர மர்மமா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்.